Hi friends, welcome to Pin and Shine. இந்த வீடியோல டெஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண டெஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चंस பார்க்கல அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அதையும் பாத்துங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எலெக்ஷன் லோக்சபா. இத பேஸ் பண்ணி ஒரு 5 क्वेश्चंस பார்க்க போறோம். क्वेश्चन சொல்லாம சில டாபிக் நம்ம உள்ள தான் போய் பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓட்டு போடுறதுக்கு வயசு ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அத பத்தி பார்க்கலாம். Age of citizen to vote in Lok Sabha has changed from 21 to 18 when அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடிமகன் அல்லது குடிமகள் மக்களவை தேர்தலில் வாக்கு போடும் வயது 21 இருந்து 18 ஆக எப்போது மாற்றப்பட்டது? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பாருங்க. 61st Amendment 1988 அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். 61st Amendment 1989, 67 Amendment 1988, 67 Amendment 1989. ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ஸ் வந்து பாத்துக்கோங்க, क्वेश्चन பாத்துக்கோங்க, ஆன்சர் நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். சரி, செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செகண்ட் ஒன், which of the following is correct? எந்த வாக்கியம் சரி அப்படின்னு கேட்டிருக்கேன். லோக்சபா is called house of people. மக்களவை மக்களவின் அவை என்று அழைக்கப்படும். மினிஸ்டர்ஸ் only responsible to presidents. அமைச்சர்கள் ஜனாதிபதிக்கு மட்டும் பொறுப்புடையவர்கள். only MP can become PM. MP னா member of parliament, PM னா prime minister. நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே பிரதமராக இருக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா all the above, 3 only, 1 and 3 only, none. சரிங்களா? சரி, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாமா? தேர்ட் क्वेश्चन எலெக்ஷன் கமிஷனை பத்தின ஒரு क्वेश्चन. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? he conducts all election in India. அனைத்து தேர்தல்களும் நடத்துபவர் இந்தியாவில். ஆபீஸ் டர்ம் இஸ் 5 years. பதவி காலம் 5 ஆண்டு மட்டும். ஆப்ஷன் பாருங்க. 1 only, 2 only, none, both. சரிங்களா? சரி, ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन. who is first லோக்பால் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதல் லோக்பால் யார் அப்படின்னு கேக்குறாங்க. நரேந்திர மோடி, பினாகி சந்திரா கோஸ், ராஜன் கோகாய், இந்திரா பானர்ஜி. சரிங்களா? சரி, லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், which of the following is correct about லோக்பால்? லோக்பால் பத்தி கேட்டிருக்காங்க. it can investigate all include prime minister. பிரதமர் உட்பட அனைவரையும் விசாரிக்கலாம். லோக்பால் கன்சிஸ்ட் ஒன்லி ஜட்ஜஸ். நீதிபதிகள் மட்டுமே லோக்பாலில் இருப்பார்கள். சரி, ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1 only, 2 only, both, none. சரிங்களா? சரி, வாங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லோக்சபா அப்படின்னு ஒரு லிங்க் நான் கொடுத்திருப்பேன். சோ லிங்கை போய் பாருங்க. நீங்க அந்த லிங்க்கும் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா சம்பந்தப்பட்டு எந்த क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாமா? எப்ப வந்து ஏஜ் மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எப்ப மாறி இருக்கும் அப்படின்னா 61st Amendment 1988 இப்பதான் வந்து மாத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தான் இருக்கு. அது என்ன குட்டி பேக்ரவுண்ட் அப்படின்னா இந்திரா காந்தி நமக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? ராஜீவ் காந்தியும் கண்டிப்பா தெரியும். சரி, இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட் அவுட்ல இறந்துருவாங்க. இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து பிரைம் மினிஸ்டரா போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து எப்பவுமே வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து காங்கிரஸ் வந்து ஃபுல் மெஜாரிட்டி, அவங்க அடிச்சுக்க ஆளே இல்ல. அதுக்கப்புறமா தான் பிஜேபி அவங்களாம் வந்து வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி இறந்துட்டாங்க. இப்ப யார பிரைம் மினிஸ்டரா போடலாம் அப்படின்னு சொல்லும் போது இட்டாலியில சுத்திட்டு இருந்த ராஜீவ் காந்தி கூட்டு வந்து நீதான்பா இனிமேல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு அவர் தலையில பிரைம் மினிஸ்டர் கட்டிட்டாங்க. என்ன இது சும்மா சுத்தி இந்த கூட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அப்ப யார வேணா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா இந்தியாவில கண்டிப்பா ஆக்கலாம். நீங்களும் நானும் கூட பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். இது ஒரே ஒருத்தர் மனசு வச்சா போதும். யார் அப்படின்னா இந்தியாவோட பிரசிடென்ட். இந்தியாவோட ஜனாதிபதி மனசு வச்சார் அப்படின்னா யார் வேணா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஓகேங்களா? இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்ம செகண்ட் क्वेश्चनல டீடைலா சொல்றேன். சரிங்களா? சோ ஆன்சர் என்னது? 61st Amendment 1988ல தான் இந்த ஏஜ் வந்து மாத்தி இருப்பாங்க. சரி, வாங்க செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். இதுல கண்டினியூஷன் அங்கதான் இருக்கு. சரி, இங்க பாருங்க. லோக்சபா இஸ் கால்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள். எஸ், இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ராஜ்யசபாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ மாநிலங்களின் அவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ மாநிலங்களவை. ஓகேங்களா? சோ லோக்சபாக்கு வந்து இன்னும் 4 நேம் இருக்கு. அது எல்லாமே நான் வந்து அந்த லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ பாத்து தெரிஞ்சுக்கோங்க. மினிஸ்டர்ஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் டு பிரசிடென்ட்ஸ். அமைச்சர்கள் ஜனாதிபதிக்கு மட்டும் பொறுப்புடையவர்கள் அல்ல. சோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன் வந்து அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம லோக்சபா எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் மக்களவையில? மொத்தம் 543 பேர். சரிங்களா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் ஃபிகரா பாத்துக்கலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும். சரி, 500 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 500 பேரும் யாரு? எம்பி இல்லீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் லோக்சபால. இந்த 500 எம்பில 60 பேர் வந்து மினிஸ்டரா இருக்காங்க. ஓகேங்களா? என்னவா இருக்காங்க? மினிஸ்டர் இருக்காங்க. அப்ப எம்பியா இருந்தா தான் மினிஸ்டர் ஆக முடியும். மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா எம்பியா இருக்கணும். சரி, இப்போ 500ல 60 போயிடுச்சு அப்படின்னா மீதி 440.
ஓகேங்களா. இப்போ 440 எம்பிஸ் இருக்காங்க, 60 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சரி, ஏன் வந்து நான் இல்ல அப்படின்னு சொல்றேன்னா, மினிஸ்டர்ஸ் ஜனாதிபதிக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, ஜனாதிபதி இங்க வரவே வராது. ஓகேங்களா. சோ மினிஸ்டர்ஸ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஒன்னு லோக்சபாக்கு, இன்னொன்னு பார்லிமெண்ட்டுக்கு. அது ஒன்னு மக்களவைக்கு, இன்னொன்னு பாராளுமன்றத்துக்கு. ஓகேங்களா. சோ பார்லிமெண்ட்ல அவங்க இருக்காங்க, பார்லிமெண்ட்டுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள். எதுக்காக லோக்சபாக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, இப்போ இந்த 500 பேர் சேர்த்தா வந்து லோக்சபா இல்லைங்களா. என்னதான் இவங்க வந்து மினிஸ்டர் இருந்தாலும், என்னதான் பினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு பெரிய பதவியில் இருந்தாலும், இவங்க ஒரு பில்ல கொண்டு வராங்க, ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த மசோதாவுக்கு 440 பேரும் ஓகே சொன்னா மட்டும் தான் பில்ல பாஸ் பண்ண முடியும். சும்மாலாம் பில்ல பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. சோ அதனால இவங்க வந்து இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இருந்தா மட்டும்தான் அந்த பில்ல பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 2 வார்த்தையை இங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்னு எக்ஸிகியூட்டிவ், இன்னொன்னு லெஜிஸ்லேச்சர். எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா நிறைவேற்றும் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டசபை அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மினிஸ்டர்ஸ் எல்லாமே எக்ஸிகியூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேச்சர்ஸ் எல்லாமே எம்பிஸ். ஓகேங்களா. இவங்க கிரியேட் பண்றவங்க, சட்டத்தை உருவாக்குறவங்க, இவங்க சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. என்னதான் வந்து எம்பிஸ்லாம் வந்து இது வேணும் அது வேணும் சொன்னாலும் மினிஸ்டர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அமலுக்கு வரும் இல்லையா. அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன், நிறைவேற்றும் அதிகாரம் அப்படின்னு சொன்னேன். சோ என்ன அப்படின்னா, எக்ஸிகியூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர்ஸ், அதை இங்க பார்த்தோம் இல்லையா, மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. சோ அப்ப இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒன்லி எம்பி கேன் பிகம் த பிஎம். ஓகேங்களா. எம்பி இருந்தா மட்டும் தான் பிஎம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது. ஓகேங்களா. ராஜீவ் காந்தி சும்மா தான் இருந்திருப்பாரு, அவர் கூட்டு வந்தா அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் ஆகியிருப்பாங்க. இந்தியாவோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பர்சனையும் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆக்க முடியும், இல்ல மினிஸ்டராவும் ஆக்க முடியும், சீஃப் மினிஸ்டரும் ஆக்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்தியாவில பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா ஒரு பர்சனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா, உன்னை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ண நாள்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள நீ எதனா ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா. அப்படி ஜெயிக்கல அப்படின்னா அந்த பதவி வந்து காலி ஆயிடும். வரலாறு நானும் இடம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு டாடா பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா. ராஜீவ் காந்தி பீரியட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்ப நான் மக்களுக்கு என்ன ஒரு புதுசா ஒரு ஆளு கொண்டு வந்தாங்கன்னா ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. அப்ப ராஜீவ்காந்தி திடீர்னு உள்ள வரும்போது நல்ல ஆள் வந்து நல்ல வெள்ளையா அழகா இருக்கும் போது, சரி நல்ல நாட்டை வந்து நல்லா பாத்துப்பாரு, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து அட்ராக்ட் பண்ணலாம்னு சொன்னதுனால, இந்தியாவில 18 வயசு உட்பட்ட மக்கள் அதிகமா இருந்ததுனால இவங்க மெஜாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ஓட்டிங் ஏஜை குறைச்சிட்டு 18 மாத்திருப்பாங்க. ஓகேங்களா. இதான் வந்து ஒரு முக்கிய காரணம். அதனாலதான் வந்து 61st அமெண்ட்மெண்ட்ல ஏஜை மாத்திருப்பாங்க. சோ இதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் இது மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா. சோ 1 ஒன்லி எங்க இருக்கான்னு பாருங்களேன், 1 ஒன்லி எங்கேயுமே கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து நன்னு. புரியுதுங்களா. சரி, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அபவுட் எலெக்ஷன் கமிஷன் இல்லையா. He conducts all elections in India. இந்தியாவில் உள்ள அனைத்து தேர்தலும் நடத்துபவர். சோ ஆப்ஷன் வந்து தப்பு. கண்ண மூடிட்டு டிக் போட்டுறக்கூடாது. இந்தியாவில் இருக்க எல்லா எலெக்ஷனும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாருன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், ஜனாதிபதி எலெக்ஷன், துணை ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எலெக்ஷன் மட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாரு. பஞ்சாயத், முனிசிபாலிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாரு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல மாநிலத்துல ஒரு எலெக்ஷன் கமிஷன் உண்டு, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஆல், ஒன்லி, நாட் இந்த மாதிரிலாம் வரும்போது நல்லா உத்து பாருங்க, கண்டிப்பாங்க ஒரு சூழ்ச்சி வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா. சரி, ஆபீஸ் டேர்ம் இஸ் 5 years. ஓகேங்களா. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் மொத்தம் 6 வருஷங்க. நம்ம இந்தியாவில மாஸ்டர் வந்து 5 வருஷம் இருக்கும், ஈஸியா நம்ம போட்டுருவோம் கரெக்ட் அப்படின்ட்டு. தப்பு. எலெக்ஷன் கமிஷன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய தேர்வாளர் ஆணையம், எஸ்பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி அந்த ஆணையம், சிஏஜி, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், மத்திய கணக்காளர், ராஜ்யசபா, மாநிலங்களவை, இவங்க எல்லாருக்கும் வந்து டேர்ம் வந்து 6 வருஷங்க. ஓகேங்களா. சோ ஞாபகம் வச்சுங்க, இவங்க மட்டும் 6 வருஷம் இருக்கும், மத்த எல்லாமே 5 தான் கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு சிபிஐக்கு 2 years கொடுத்திருப்பாங்க. சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஓகேங்களா, மத்திய கண்காணிப்பு குழு அப்படின்வாங்க, அவங்களுக்கு 4 வருஷம். டிஃபரன்ஸ் பண்ண பாத்துக்கோங்க, மத்த எல்லாமே 5 வருஷம் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. 2, 3, 2, 4 இவங்க வந்து 6 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனா யாரு வந்து எலெக்ஷன் கனெக்ட் பண்ணவா டீடைல் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. எலெக்ஷன்ஸ் லோக்சபா பத்தி எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. சரி, 4th கொஸ்டினும் 5th கொஸ்டின் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாபிக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். லோக்பால், லோக் ஆயுக்தா. ஓகேங்களா. ரெண்டு தமிழ் தான். லோக்பால் அப்படின்னா சென்டர்ல, லோக் ஆயுக்தா ஸ்டேட் மாநிலத்துல. ஓகேங்களா. எதுக்காக இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கரப்ஷனை பேஸ் பண்ணி கேஸ் போட்டு விசாரிக்கிறதுக்காக இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னா அம்பர்ஸ்மன் அப்படின்னு ஸ்வீடன்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், 1809ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா
காமன்வெல்த் கண்ட்ரிஸ் ஓகேங்களா. காமன்வெல்த் நாடுகள்ல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா நியூசிலாந்து தான் வந்து போயினாக்கா ஆரம்பிச்சிருப்பாங்க 1962ல. காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கண்ட்ரில நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்தியா மோஸ்ட்லா நியூசிலாந்து மாடலா வந்து போயினாக்கா ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சரி, இந்த லோக்பால இந்தியாவில மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 8 மெம்பர்ஸ்ல 50-50 பிரிக்கலாம். 50 மெம்பர்ஸ் வந்து போயினாக்கா ஜுடிஷியல் மெம்பர்ஸ் ஓகே, நீதித்துறை சார்ந்தவங்க 50% இருப்பாங்க. 50% வந்து போயினா SC, ST, OBC, மைனாரிட்டிஸ் ஓகேங்களா, பின்தங்கிய மக்கள், உமன், இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க ஓகேங்களா. அப்ப வந்து ஜட்ஜ் மட்டுமே இங்க வந்து மெம்பரா இருக்க மாட்டாங்க. சரி, இவங்க யார் அப்பாயின்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு கமிட்டி உண்டு. சோ கமிட்டி பாருங்க, மொத்தம் 5 மெம்பர் பேனல். PM பிரைம் மினிஸ்டர், பிரதமர், லோக்சபா ஸ்பீக்கர் ஓகே, சபாநாயகர், அப்போசிஷன் லீடர் எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், CJI உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எமினன்ட் ஜூரிஸ்ட் பை பிரசிடென்ட் ஓகே, சிறப்பு நீதிபதி, பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு, இவங்களை கேட்டுட்டு நாமினேட் பண்ணுவார் ஓகேங்களா. இவங்க சொல்ற பர்சன் தான் வந்து போயினாக்கா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரி, எதுக்காக இந்த லோக்பால் லோகாயுக்தா அப்படின்னா, லோக்பால் வந்து போயினாக்கா எல்லாரையும் விசாரிக்கலாம். பிரைம் மினிஸ்டர் உட்பட எல்லாரையும் வந்து நீங்க வந்து ஊழல் பண்ணிட்டீங்க, உங்களை விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு விசாரிக்க முடியும் ஓகேங்களா. எக்ஸப்ட் ஆர்ம்டு பர்சன் ஓகே, மிலிட்டரி மேல இருக்காங்களே அவங்களை தவிர்த்து மத்த எல்லாருமே விசாரிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இதான் வந்து லோக்பால் லோகாயுக்தா. சரி, வாங்க அந்த கொஸ்டின் இப்ப வந்து பாக்கலாம். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். யார் ஃபர்ஸ்ட் லோக்பால் அப்படின்னா பினாக்கி சந்திரா கோஸ் ஓகேங்களா. சரி, லாஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம். Which of the following is correct? எது கரெக்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. இட் கேன் இன்வெஸ்டிகேட் ஆல் ஓகே, இன்க்ளூட் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. சோ இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனா ஆல்ன்ற வார்த்தை வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், எக்ஸப்ட் இந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். என்னன்னா ஆர்ம்டு போர்சஸ், மிலிட்டரி மேன்லாம் அவங்க இல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சோ அப்ப இந்த ஆல்ன்ற வார்த்தை இங்க வந்து போயினாக்கா வராது. இட் கேன் இன்வெஸ்டிகேட் இன்க்ளூட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து கரெக்ட் ஓகேங்களா. அனைவரையும் ஆல் அப்படி வரும்போது கண்டிப்பா இது வந்து தப்பு ஆகுது. சரி, லோக்பால் கன்சிஸ்ட் ஒன்லி ஜட்ஜஸ். நம்ம என்ன பார்த்தோம், 50% ஜட்ஜும் இருப்பாங்க, உமன்ஸ் அந்த மாதிரியே இருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் இந்த ஆப்ஷனும் தப்பாது. அப்ப ஆன்சர் என்ன, நான் தான் போடணும் ஓகேங்களா. சரிங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கான்ட்ரோவர்சி இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். இதே மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.